இதே சீமான் போன்றவர்களே, நான் கேட்குறேன், நீ வந்து சொல்கிறியே சமஸ்கிருதத்தில் மந்திரங்கள் இருக்கலாமா? அது எனக்கு புரியாத பாஷை, அது இருக்கலாமா? நான் கேட்குறேன், நீ நியாயமானா இருந்தால் இதுக்கு பதில் சொல். இப்போ இருக்கக்கூடிய இறைச்சி கடைகளில் நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரியல, கவனிக்கிறீங்களான்னு தெரியல, ஹலால் அப்படின்னு போடுறான். நிறைய ஹோட்டல்களில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹலால், ஹலால் மட்டுமேன்றான். இது என்னடா ஹலால்னு பார்த்தீங்கன்னா, இந்த இறைச்சியை அவன் ஒரு அரபி மந்திரத்தை சொல்லி ஓதுவானாம், அதை வெட்டுவார்களாம், அதுதான் அந்த ஹலால் இறைச்சியாம். நான் என்ன கேட்குறேன், தமிழில் ஓத சொல்ல பார்க்கலாம். பாய் அதை ஆட்டை வெட்ட மாட்டான், உன் கழுத்தை வெட்டுவான். இதுதான் இங்கே. அப்போது நான் என்ன கேட்குறேன்னா, நீ என் கோவிலுக்குள் நுழைந்து கேட்குறல்ல, நீ இறைச்சி கடைக்கு சென்று கேளேன் பார்க்கலாம். பாய் நீ வந்து ஹலால்னு சொல்லாத, இல்லை அரபி எனக்கு வேண்டாம், எனக்கு தமிழில் சொல்லுன்னு சொல்கிறது கேட்குறதுக்கு உனக்கு யோகிதை இருக்கா, திராணி இருக்கா, தெம்பு இருக்கா? அப்புறம் முஷ்டியை மடக்கிற, உய் உயிங்கிற, எதை கேட்டாலும் ஹான்னு சிரிக்கிற. ஏன் உன் பக்கத்தில் இருக்க அமீர்கிட்ட கேளேன், நீயே ஒரு வெத்து, உனக்கு ஒரு ஒத்து அப்படின்னு ஒரு அமீர், அதை கேளேன் பார்க்கலாம், பதில் சொல்லு. சொல்ல மாட்டான். இதுதான் இவர்களுடைய தமிழ் பண்பு, தமிழ் பற்று, இந்த லட்சணம் எல்லாம் இதுதான்.